வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் ஐட்டம், வெந்தயக்கீரை ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், பெருங்காயம், உப்பு ஒரு 1½ ஸ்பூன். இது நான் 1 டம்ளர் அரிசிக்கு அளவு சொல்கிறேன். வெந்தயக்கீரை எடுத்துக்கோங்க. பெரிய வெந்தயக்கீரையும் எடுத்துக்கலாம், சின்ன வெந்தயக்கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெந்தயக்கீரைன்னா நான் இன்றைக்கி அதான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2-3 கட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெந்தயக்கீரைனா ஒரு பாதி இல்லை முழுசும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை ரைஸை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குக்கர்லேயே பண்ணலாம். குக்கரில் ஒரு 1½ கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதும் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் போடுங்க. ஜீரகம் நல்லா செவந்ததும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை போடுங்க. நான் ஒன்று முக்கியமாக சொல்ல மறந்து போயிட்டேங்க, தக்காளி எடுத்துக்கணும். 1 தக்காளி போதும், பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியும் அதில் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போடுங்க. 1½ ஸ்பூன் அளவு உப்பு சொல்லியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதுக்கு காரத்துக்கு மெயினாக பிளெயின் சில்லி பவுடர் தான். அந்த பிளெயின் சில்லி பவுடரை 1½ ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் உங்களுக்கு தளன்னு வரும். அதே சமயத்தில் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு சாதாரணமாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது வெந்தயக்கீரை ரைஸுங்கிறதுனால பொலன்னு இருக்கணும்னு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா நம்ம தக்காளி வெங்காயம் தான் வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ பொடியாக நறுக்கிய வெந்தயக்கீரை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம அரிசி கழுவினோம் இல்லையா, அந்த அரிசியும் அதில் சேர்த்துருங்க. தண்ணி 2 டம்ளரையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. 2 விசில் வச்சா போதும். விசில் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை ரைஸ் பொலன்னு வாசனையாக அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.